Don't forget to like, subscribe and share the videos. வெல்கம் டு கணேஷ் சயின்ஸ் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 தேவையான முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் பார்க்க போறோம். சரியா? சோ இந்த டாபிக் என்னன்னா டங்ஸ்டன். இப்போ டங்ஸ்டன் வந்து நிறைய பேர் நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. முதலமைச்சர் வந்து என்ன பண்றாங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. எதுக்காகனா இந்த டங்ஸ்டன் மைன் வந்து ஓபன் பண்ண கூட கொடுத்த லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியா நேஷனல் லெவல்ல வந்து ஒரு ஹாட் டாபிக் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? அதனால என்ன பண்ண போறோம்னா இந்த டங்ஸ்டன் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு உலோகம் தான். இந்த உலோகத்தை பத்தி நம்ம ஓவராலா வந்து டிஸ்கஸ் பண்றோம். சரியா? ஸோ செய்தியில் என்ன சொல்லி பாக்குறப்ப தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்லுயிர் மரபு சின்னம், அதாவது பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதை கருத்தில் கொண்டு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அப்பகுதி கிராமங்களில் உள்ள மக்களை நிச்சயமாக பாதிக்கும் என்று மேலும் அவர் கூறினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர் டாபிக் வந்து இம்பார்ட்டண்டா வருது, டங்ஸ்டனை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ இதுதான் அந்த கலரிங் மாதிரி இருக்கும். ஓகே, ராவா மோஸ்ட்லி வந்து கிடைக்கிறது இந்த கலர்ல தான் இருக்கும். இதோட அணியன் 74, இதோட சிம்பிள் வந்து W. ஓகே, ஸோ இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து டங்ஸ்டனை பத்தி பார்க்க போறோம். இதை பத்தி ஓவரால் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் தான் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். சரியா? ஸோ டங்ஸ்டன் என்பது W குறியீடு. ஸோ நம்மளுக்கு எப்படி நிறைய தனிமங்களுக்கு வந்து ஒவ்வொரு குறியீடு வந்து கொடுப்பாங்களோ, ஆக்சிஜன் வந்து O அந்த மாதிரி கொடுப்பாங்க பாத்தீங்களா, கார்பனுக்கு வந்து C அந்த மாதிரி கொடுக்குறப்ப டங்ஸ்டனுக்கு வந்து என்னன்னா W வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இதோட அணியன் சொல்லி பாக்குறப்ப 74 அணியன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 74 இது ஒரு மாற்றம் உலோகமாக கருதப்படுகிறது. அதாவது டிரான்சிஷன் மெட்டல்ங்கிற ஒரு டைப்புகளோட தான் இது வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? மற்றும் டங்ஸ்டன் அறை வெப்பநிலையில் ஒரு திடப்பொருளாகும். ஸோ இது வந்து பேசிக்காவே என்னன்னா ஒரு சாலிடான ஒரு மெட்டல் தான் இந்த டங்ஸ்டன். ஓகே, ஸோ ரூம் டெம்பரேச்சர்ல வந்து இது வந்து ரொம்ப ஹார்டான ஒரு மெட்டலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து மெல்டா இருக்கக்கூடிய இல்லைன்னா அந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் திடமான மெட்டல்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு திடப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இது இயற்கையாக கிடைக்கும் ஒரு தனிமம். ஸோ சில தனிமங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிபிஷியலா வந்து மேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான தனிமங்கள் இருக்குது. அது போக இயற்கை கிடைக்கக்கூடிய தனிமங்கள் இருக்குது. ஸோ டங்ஸ்டன் என்னன்னா ஒரு இயற்கையாவே கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம். எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இது மற்ற ரசாயனங்களுடன் இணைந்து பாறைகள் மற்றும் தாதுக்களில் கிடைக்கிறது. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் காம்பவுண்ட்ஸ் கூட வந்து மிக்ஸ்அப் ஆகி தான் இது வந்து கிடைக்குது. ராவா வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் வந்து நமக்கு வந்து டங்ஸ்டன் வந்து கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதுல இருந்து எடுக்கிறாங்க, பாறைகள் இருந்து எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு தூய உலோகமாக கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு வந்து முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கணும். டங்ஸ்டன் எப்பயுமே என்ன கிடைக்காதுன்னா தூய உலோகமா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே மைண்ட்ல இருக்கணும். இது இயற்கையில் எந்த மாதிரி அதோட கனிம வடிவம் சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ அதோட அந்த ரா மெட்டீரியல். ஓகே, ஸோ அந்த ஓர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து வோல்ஃப்ரமைட் அப்படிங்கிற ஒரு தாது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஷீலைட் அப்படிங்கிற ஒரு தாது பொருளும் இருக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து டங்ஸ்டன் வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ டங்ஸ்டனோட அந்த மூலப்பொருள்கள், அதாவது ராவான பொருட்கள் என்ன சொல்லி பாக்குறப்ப இந்த ரெண்டு நேம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, வோல்ஃபர்மைட் மற்றும் ஷீலைட் அப்படிங்கிற ரெண்டு நேம் வந்து இருக்கு. ஸோ அடிப்படையில் டங்ஸ்டன் என்பது வெள்ளை முதல் எஃகு சாம்பல் நிற உலோகம். ஸோ அதோட கலர் வந்து இதை சொல்றாங்க. மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா ஒயிட்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா எஃகு சாம்பல், அதாவது நிக்கல் சாம்பல் வந்து ஒரு கலர் இருக்கும். முன்னாடி போட்டோல பாத்தீங்கன்னா இந்த சைடு அதுதான் என்ன சொல்றாங்கன்னா எஃகு சாம்பல் நிறம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரி ரெண்டு விதமான கலர்ல வந்து என்ன இருக்கும்னா அந்த டங்ஸ்டன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தூய்மையை பொறுத்தது. இது தூய வடிவில் பயன்படுத்தப்படலாம் அல்லது கலவைகளை உருவாக்க மற்ற உலோகங்களுடன் கலக்கலாம். ஸோ இது வந்து பியூரஸ்ட் ஃபார்மாவும் யூஸ் பண்ணலாம், மெட்டலாவும் யூஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் என்ன பண்ணலாம்னா மற்ற உலோகங்கள் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு அலாய் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த அலாய் தான் மோஸ்ட்லி வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணி நிறைய கமர்ஷியல் யூசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 3410 டிகிரி செல்சியஸ் என்ற மிக உயர்ந்த உருகு நிலையை கொண்டுள்ளது. ஸோ இது என்னன்னா நம்ம கனிம வரிசை அட்டவணையில் இருக்கக்கூடிய உலோகங்கள்லயே மிக அதிக உருகுத்தன்மை கொண்டது. ஓகே, ஸோ அந்த மெல்டிங் பாயிண்ட், அந்த அதிக மெல்டிங் பாயிண்ட் எதுக்கு இருக்குன்னா டங்ஸ்டனுக்கு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து உருக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அந்த அளவுக்கு உருகு நிலை அதிகமா இருக்கு. டங்ஸ்டன் எந்த தூய உலகத்திலும் அதிக இழுவிசையை கொண்டுள்ளது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய மெட்டல்ஸ்லேயே வந்து ஹையஸ்ட் டென்சைல், அதாவது இழுவிசைன்னா என்ன சொல்லி பாக்குறப்ப ஒரு அந்த மெட்டலோட ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ராடோட மெட்டலை வந்து ரெண்டு சைடு வந்து இழுக்கிறாங்க. இந்த ரெண்டு சைடு இழுக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா ஹை ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் வந்து கொடுக்குறப்ப அது எந்த பாயிண்ட் வந்து பிரேக் ஆகுதோ, ஃபிராக்ஷன் வந்து கிடைக்குதோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து அந்த டென்சல் ஸ்ட்ரென்த் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே,
அது கொடுக்கக்கூடிய அந்த வலிமை என்ன எவ்வளவு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, ஒரு சதுர அங்குலத்திற்கு வந்து 5 lakh pounds, ஓகே, 5 லட்சம் பவுண்ட் வரைக்கும் இது வந்து இழுவிசை வந்து வலிமை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரிதான் இருக்கிறதுல அதிக இழுவிசை கொண்ட தனிமம் எதுனா டங்ஸ்டன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் ஆஸ் வெல் ஹையஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகே, அந்த இழுவிசை தன்மை எதுக்கு இருக்குன்னா அது டங்ஸ்டன் தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான உலகமா வந்து இந்த டங்ஸ்டன் வந்து இருக்குது. சரியா? ஸோ அடுத்து பாக்குறப்ப இதோட பயன்பாடுகள். ஸோ டங்ஸ்டன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா மைனிங் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த மைனிங் வந்து தடை போடுறாங்க, அதெல்லாம் சரி. ஸோ இந்த டங்ஸ்டன் வந்து எதுக்காக ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க, எதுனால என்னென்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இதோட முக்கியத்துவம் வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இதனால நிறைய எக்கனாமிக்கல் நிறைய பெனிஃபிட்டும் கிடைக்கும் டங்ஸ்டன் வந்து கிடைக்கிறதுனால. ஸோ அதைத்தான் என்ன பண்றாங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப டங்ஸ்டன் உலோக கலவைகள் வலுவாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் தான் என்ன சொல்லலாம் டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லி, பிகாஸ் ஆஃப் த அந்த இழுவிசை மற்றும் அந்த மெல்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நெகிழ்வாகவும் இருக்கும், தேய்மானத்தை எதிர்க்கும் மற்றும் மின்சாரத்தை நன்றாக கடத்தும். ஸோ ஈஸியா என்ன பண்ணோம்னா எலக்ட்ரிக் வந்து இது வந்து கண்டக்ட் பண்ணும். ஆஸ் என்னன்னா இது வந்து தேய்மானம் வந்து அவ்வளவா ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மலா நம்மளுக்கு வந்து இரும்பு வந்து யூஸ் பண்ற ஸ்ட்ராங்கான மெட்டலுக்காக. ஓகே, ஸோ அந்த இரும்பு என்ன பண்ணோம்னா அந்த வந்து அந்த என்ன பண்ணா அந்த இது துருப்பிடிக்கும். ஓகே, துருப்பிடிக்கிறப்ப என்ன அதோட வலிமை வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணா இந்த டங்ஸ்டன் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து இதாகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தேய்மானம் வந்து ஆகாது. டங்ஸ்டன் இது ஃபர்ஸ்ட் மேஜரான யூசஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ரே ஊடுகதிர் குழாய்கள். ஓகேவா? ஸோ எக்ஸ்ரே எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ரே வந்து மிஷின் இருக்கும், அதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த குழாய்கள் வந்து என்ன இருக்குன்னா இந்த டங்ஸ்டன் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒளி விளக்குகள், அதுக்கப்புறம் அதிவேக கருவிகள், மற்றவைத்தல் முன்னிலைகள். ஓகே, அந்த வெல்டிங் ராட்ஸ், அதுக்கப்புறம் விசையாழி கத்திகள், ஈட்டிகள், அதுக்கப்புறம் மின்பிடி எடைகள், கைரோஸ்கோப் சக்கரங்கள், இசை தட்டு முள், தோட்டாக்கள் மற்றும் கவச ஊடுருவல், அதாவது ஆர்மர்ஸ். ஓகேவா? ஸோ அதுல எல்லாமே என்ன பண்றாங்கன்னா இந்த டங்ஸ்டன் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த ரசாயன எதிர்வினைகளை விரைவுபடுத்த ஒரு வினையூக்கியாகவும் பயன்படுகிறது. ஸோ ஒரு ரெண்டு கெமிக்கல் கூட வந்து நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இது வந்து கேட்டலிஸ்டா வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு கேட்டலிஸ்டா என்னன்னு. ஓகே, ஸோ வந்து வினையூக்கியா செயல்பட்டுக்கும் இந்த டங்ஸ்டன் வந்து என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மற்ற டங்ஸ்டன் கலவைகள் பீங்கான் நிறமிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகே, ஸோ பீங்கான் என்ன தெரியும், அந்த பாலிஸ்டர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பீங்கான்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் துணிகளுக்கு தீ தடுப்பு பூச்சிகள், அதுக்கப்புறம் துணிகளுக்கு வண்ண எதிர்ப்பு சாயங்கள், இதுல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதோட மிக்சிங் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து இந்திய அரசால் முக்கியமான கனிமமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிற சில கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில் வந்து சில எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, மெட்டல்ஸ் எல்லாமே. அதுல ஒன் ஆஃப் த இது என்னன்னா டங்ஸ்டனும் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் த யூசேஜஸ். ஸோ இதை உற்பத்தி பண்ணக்கூடிய அதிகபட்ச நாடுகள் என்னன்னா சைனா தான் வந்து முதல் இடத்துல வந்து இருக்கு. அதை தொடர்ந்து என்னன்னா வியட்நாம், ரஷ்யா, வடகொரியா, இங்க தான் என்ன பண்றாங்கன்னா டங்ஸ்டனோட அந்த ஓர் வந்து அதிகமா இருக்கு. அதனால அவங்க தான் மேனுஃபேக்சர் வந்து அதிகமா பண்றாங்க. சரியா? டங்ஸ்டன் யூஸ் பண்ணக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள். ஸோ இதோட பயன்பாடுகள் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் இது உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள், அதுக்கப்புறம் இதோட எந்த கேட்டகரியில வந்து இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் இல்லைன்னா மினரல்ஸ் வந்து இது வந்து கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ முன்னாடி நம்ம யூசேஜ் எல்லாம் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் என்னன்னா இதுதான் இந்த எக்ஸ்ரே ஊடுகதிர் குழாய். ஓகே, இந்த எக்ஸ்ரே டியூப்னு சொல்லி சொல்றாங்க. இதுலதான் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ டங்ஸ்டன் வந்து யூஸ் பண்றப்ப இங்க இருந்து வரக்கூடிய எக்ஸ்ரேஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்றப்ப அந்த ஊடுகதிரா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா அந்த டங்ஸ்டன் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ரே கதிரை வந்து ரெஃப்ளெக்ட் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா பார்த்துருப்பீங்க வந்து டங்ஸ்டன் பல்புகள். ஓகே, பல்ப்ல என்ன இருக்குங்கிறப்ப இந்த பல்புல வந்து அங்க மேல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கம்பி, அது என்ன பண்ணாங்கன்னா டங்ஸ்டன் சொல்லுவாங்க. அது வந்து டங்ஸ்டன் தான் யூஸ் பண்ணாங்க. பிகாஸ் அந்த ரெண்டு இதோட நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் பாயிண்ட் ஆகிறப்ப என்ன பண்ணா நார்மலான மெட்டல் இல்லைன்னா வேற ஏதாச்சும் வச்சோம்னா ஹையஸ்ட் மெல்டி பாயிண்ட் தாங்காம வந்து அது வந்து உருகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லாம டங்ஸ்டன் வந்து யூஸ் பண்றதுனால இது வந்து அந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் தாக்கு பிடிச்சி நம்மளுக்கு வந்து லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ அதுக்காக யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வேகமாக ஊடுருவக்கூடிய கருவிகள், சொல்லக்கூடிய கருவிகள் சொன்னா பாத்தீங்களா, அது எதுக்குன்னா அந்த மாதிரி ட்ரில்லிங் பண்றதுக்கு. நம்மளுக்கு வந்து நார்மலா என்ன பண்றோம்னா வுட்ல வந்து ட்ரில்லிங் பண்றதுக்கு நமக்கு வந்து ஸ்டீலே போதும். பட் ஒரு ஸ்டீல்லே வந்து நம்மளுக்கு வந்து இரும்புல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டங்ஸ்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டங்ஸ்டன் ட்ரில் டூல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெல்டிங் பண்றப்பையும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த டங்ஸ்டன் வந்து யூஸ் பண்றாங்க. தான் டர்பைன்ஸ். ஓகேவா? டர்பைன் சொல்லி பாக்குறப்ப அந்த விமானத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த டர்பைன் பிளேட்ஸ். ஓகேவா? அதுல என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்றாங்க. சரியா? டங்ஸ்டன். அதுக்கப்புறம் அந்த மீன்பிடி எடைகள். ஸோ மீன்பிடி எடைகள் சொல்லி பாக்குறப்ப இது வந்து ஈஸியா வந்து அவ்வளவு துருப்பிடிச்சு போக தண்ணியில வந்து படுறதுனால. ஓகேவா?
ஸோ இது என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து அந்த மீன் தூண்டிலோட போட்டு இதை வந்து கீழே வந்து அனுப்புவாங்க. சரியா? ஸோ இதுதான் அந்த ஹைக்ரோஸ்கோபிக் வீல்ஸ். ஓகே, ஸோ அந்த வீல் பத்தி பாக்குறப்ப ஒரு நிலையான இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சுழலுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதான் இந்த இது. அதுக்கப்புறம் அந்த நீடில்ஸ். ஓகேவா? ஸோ நீடில் சொல்லி பாக்குறப்ப அந்த போனோகிராஃப் நீடில் சொல்லி சொல்றாங்களா, இதுதான் அந்த இது. அந்த ஒளித்தட்டுல வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நீடில் வந்து வைக்கிறப்ப அது வந்து சுத்திட்டே நம்மளுக்கு வந்து அந்த காலத்துல வந்து நமக்கு வந்து அந்த பாட்டு வந்து கேட்கும். ஓகேவா? அந்த பாட்டு கேட்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த நீடில் தான் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து டங்ஸ்டன் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? எதுக்காகனா அது வந்து அந்த அளவுக்கு தேய்மானம் ஆகாது. அதை பத்தி சுத்திட்டு இருக்கப்ப அவங்களுக்கு தேய்மானம் ஆகாது. அதை வச்சு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ சூடானாலும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரியான யூசேஜஸ் எல்லாமே என்னன்னா டங்ஸ்டன்னால நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா இது வந்து கிரிட்டிக்கல் மேனர், இது வந்து மைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்தியன் எக்கானமி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுல என்ன பண்றாங்கன்னா நமக்கு வந்து மதுரையில வந்து தோண்ட விடாம லைசன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்த்தோம்னா டங்ஸ்டன் பத்தி பார்த்தோம். ஓகேவா? ஸோ டங்ஸ்டன் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு தனிமம் இல்லைன்னா ஒரு உலோகம்ங்கிறத வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த தனிமத்தை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.